இந்தியாவில் இருக்கிற நம்மள மாதிரியான ஆட்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி தேவைப்படுது அப்படின்னா நம்ம யாருக்கிட்ட போய் நிற்போம்? நம்ம சுற்றி இருக்கிற ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸ், அடுத்து நம்ம உண்மையாக நேசிக்கிற நம்ம நண்பர்கள், எல்லாத்துக்குமே இவங்ககிட்ட தானே போய் நிற்போம். அந்த மாதிரி தான் நான் சொல்ல போகிற இந்த கிரைம் ஸ்டோரியில் சொந்தக்காரங்க தானே நம்ம குழந்தைங்களை பார்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னு நினச்சி விடப்பட்ட 2 சிறுமிகளுக்கு என்ன நேர்ந்தது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இது விழுப்புரத்தில் நடந்த உண்மையான ஒரு சம்பவம். இந்த கிரைம் ஸ்டோரியை கேட்டதுக்கப்புறம் ஒரு செகண்ட் இவங்ககிட்ட நம்பி நம்ம குழந்தைங்களை விடலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுதான் இந்த வீடியோடைய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, நேரடியாக இந்த சம்பவத்துக்குள்ள போயிடலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் தேவர்குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் கோமதின்னு ஒரு பெண், அவங்களுக்கு 27 வயசில் கிராமத்தை சேர்ந்தவங்க தான். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா முடிவு பண்ணுறாங்க. பக்கத்து ஊரை சேர்ந்த ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க கூலி வேலை செய்கிறவங்க தான். கோமதியுடைய கணவன், இவங்க 2 பேருக்கும் அவங்க திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா ஆரம்பிச்சிருக்குது. அதோட அந்த அன்பின் வெளிப்பாடா 2 பெண் குழந்தைகள் பிறந்திருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு 7 வயசு, ஒரு பெண்ணுக்கு 5 வயசு. இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ அவங்க வீட்டுக்காருக்கு குடிப்பழக்கம் ரொம்ப அதிகமாயிருது. அவர் சரக்கு போட்டு வந்து தினமும் கோமதியை அடிக்க ஆரம்பிக்கிறார். அதனால சொல்லி பார்க்குறாங்க, அவர்னால குடியை விட முடியல. அதனால கோமதி என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இதுக்கப்புறமும் இவர்கிட்ட நம்ம குடும்பம் நடத்தணும்னா நம்ம செத்து போயிடுவோம், அதனால நம்ம வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு கோமதி கோச்சிக்கிட்டு தன்னுடைய பெண் குழந்தைகளை 2 பெண் குழந்தைகளையும் அழைச்சிக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஒரு கடத்தில் இதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி 2 குடும்பமும் பேசி மியூச்சுவலாக இவங்க டிவோர்ஸ் வாங்கிடுறாங்க. கோமதி இப்போ அவங்க அப்பா வீட்லேயே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கிராமத்தில் இருக்கிற அந்த அப்பா அம்மா என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம பொண்ணுக்கு சின்ன வயசு தான், டிவோர்ஸ் ஆகும்போது அந்த கோமதிக்கு வெறும் 31 வயசு, இன்னும் வாழ்க்கையில் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது, வாழ்க்கையில் இப்படி தனியாகவே இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முயற்சி எடுக்கிறாங்க. இது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒன்று. அதுவும் கிராமத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கு இந்த மென்டாலிட்டி வந்திருக்குங்கிறது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. அவங்க பண்ண மிகச்சிறந்த விஷயங்கள்ல இது ஒன்று. கோமதிக்கு சரியான வரன் தேடுறாங்க. 2வது கல்யாணம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் தானே. அந்த மாதிரி 2வது கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணுற ஒரு நல்ல மாப்பிள்ளைய அவங்க தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. கல்யாணத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. மாப்பிள்ளை சைட்லேருந்து ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அந்த பொண்ணுக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்தாங்கல்ல, அந்த பெண் குழந்தைகளை வீட்டுக்கு கூட்டி வரக்கூடாது, அவங்க உங்க கூடவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பேசுகிறாங்க. இதை இந்த குழந்தைகளுடைய தாத்தா பாட்டி ஒத்துக்கிறாங்க. இதுதான் அவங்க பெரிய தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறுமணம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அந்த மறுமணத்துக்கு ஒத்துக்கிற கணவன் அந்த குழந்தைகளையும் சேர்த்து அவங்க அக்செப்ட் பண்ணாதான் அந்த வாழ்க்கை சரியாக இருக்கும். அந்த மாதிரி அவங்க முடிவு